வணக்கம். வெற்றியை நோக்கிய பயணம் SKTV ஃபர்ஸ்ட். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமது. செய்திகள் வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பிரதேசத்தில் வெள்ளப் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பிரதேசம் இன்று 26 அன்று வெள்ளப் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் வெள்ள நீர் உட்புகுந்தும் சுற்றுச்சூழலை சூழ்ந்தும் காணப்படுவதால் தங்களது வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி பலர் பாதுகாப்பாக தங்கள் உறவினர் வீடுகளில் தங்கி வாழும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலைமையினை தொடர்ந்து ஏறாவூர் நகரசபை ஏறாவூர் பிரதேசத்தில் வெள்ள நீரை வழிந்தோடச் செய்யும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MS நலீம் அவர்களின் தலைமையில் சகோதரர் ஃபிரோஸ் அன்வர் மற்றும் அவர்களின் ஊழியர்களும் ஏறாவூர் நகர சபையின் செயலாளர் ஹமீம் மற்றும் ஊழியர்களும் JBC மூலம் நீரை வழிந்து ஓட விடுவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மௌஜூத் அவர்களுடன் கிராம உத்தியோகத்தர்களும் இணைந்து இவ்வாறான பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை முன்னாள் இராஜாங்க அமைச்சர் அலி ஜாஹிர் மௌலானா அவர்களின் தலைமையிலும் அம்ஜத் மௌலானா, வாசித் அலி அவர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் ஏறாவூர் பற்று உறுப்பினர் மாஹிர் அவர்களும் இப்பணிகளில் இணைந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. अरे बात Kalau apa enggak? Anggal போய்
இல்லை அது தேவை அது படுறேன். டைமும் இந்த மழை வார நேரங்களில் தான் இந்த இடத்த வந்துட்டு நம்ம பார்க்குறோம். நீங்களும் நியூஸில் போடுறீங்க, இதெல்லாம் நடக்குது. அது அப்படியே மழை நின்று இந்த வெள்ளமழை வடிஞ்சு ஓடினதுக்கு பிறகு இதை பற்றி எந்த விதமான ஒரு கவனமும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு கடைசி தரமாக இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஒன்று வந்து இதை சரியான முறைக்கு வடிகான அமைச்சு இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டால் முன்னுக்கு வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்கும். இது யாரால் செய்ய முடியுமோ அவங்க இதை கொஞ்சம் கரிசனையாக எடுத்து இதை செஞ்சு தந்தாங்கன்னா பெரிய ஒரு உதவியாகவும் இந்த ஊர் மக்களினுடைய தண்ணி ஓட்டம் இல்லாமல் என்ன செய்யலாம், இதை செய்யுது. இந்த வியாபாரத்தை முன்னெடுக்கிறேன், இதை செய்கிறேன், இதை பார்க்குறேன், இந்த வர்த்தகங்களை மேற்கொள்கிறேன். எதை செஞ்சாலும் இதை பார்த்தாலும் தண்ணி ஓட்டங்கள் ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் இல்லை. இது யார்கிட்ட சொல்லலாம். ஒவ்வொரு வாழ்ந்து மட்டும் மாறுது, அரசியலும் மாறுது, மந்திரியும் மாறுது, மினிஸ்டரும் மாறுது. ஆனால் வந்து தண்ணி ஓட்டம் ஒரு காலம் இன்னும் மாறுது. மழை பெய்ய தண்ணி கொஞ்சம் நிற்க ஓடி வராங்க, மாம்பாட்டியால் கொடுத்துறாங்க, திருப்பி அதுக்கு வாக்குறீங்க ரெண்டைங்க இல்லை. மாதிரி இப்படி தான் நிற்க நிற்கிற வேலை இப்படி இருந்துச்சுன்னா தொழில் எப்படி செய்கிறேன், இந்த மாதிரி செய்யறேன். இதை கண்டுகொள்றதுக்காக கல்வி சொன்னால் சொல்லு மட்டும்தான் நடக்குது. ஒரு மாதிரி ஒரு ஒன்று இதை பார்த்து ஏதாவது செஞ்சு வாங்கி அறிவிச்சிருக்கிறீங்களா? ஏதாவது எடுத்திருக்காங்களா? அதுக்கு ஆனால் வாராங்க, அறிவிக்கப்பட்ட வாங்கி காண தோன்றாங்க, போக தோன்றாங்க. ஆனால் சரியான முறையில் இந்த வேலை திட்டங்கள் நடக்குது இல்லை. இந்த ஏரியா அந்த மணிக்கூர் கோவத்துலேருந்து அல்புழா ஸ்கூல் வரையும் தான் இந்த பிரச்சனை அறி பஜாருக்குண்டு. இந்த தண்ணி வடிந்து வர்றதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? இந்த வெள்ள நீர் வடிந்து வர்றதுக்கான ஏற்பாடு இப்போ முன்னெடுத்திருக்காங்களான்னு கேட்குறேன். முன்னெடுத்த இந்த மாதிரி அது அப்படித்தான் இருக்குது. அங்கே தண்ணி வடிந்து வரக்கூடிய அளவுக்கு இல்லை. ஒவ்வொரு வருடமும் இப்படி இருக்குது. அந்த மழை டைமில் மட்டும் இந்த மாதிரி நடக்குது. அப்புறம் வந்து நேரத்தில் இந்த வடியான்கள் துப்புரவு செய்யப்படாத காரணத்தினால இன்று இந்த மழை நீர் வடிந்தோடக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தில் இன்று எமது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நலிம் ஹாஜர் அவர்களினுடைய ஜேசிபி இயந்திரம் இதற்காக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதே சமயம் எங்களுக்கு நகரசபையினுடைய ஒத்துழைப்பு மற்றும் வேறாவது போலீஸினுடைய ஒத்துழைப்பின் ஊடாக இந்த வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு இதற்கான வேலை திட்டங்கள் ஊருக்குள்ளாக முன்னெடுப்போம் என்று சொல்லி, அதாவது பார்லமெண்ட் உறுப்பினர் நலிம் ஹாஜியாருடைய வேலை திட்டத்துக்கு கீழே இது நடந்து வருகின்ற எல்லா வீதிகளும் இப்படி புறணமைக்கப்படும், கான்களை துப்புரவாக்க செய்யப்படும். ஓ, இந்த வேலை திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் நலிம் ஹாஜியார் அவர்களினுடைய உதவியினூடாக ஊருக்குள்ளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதே போன்று ஊருக்குள்ளாக இதற்குரிய தற்போது எமது ஏறாவூர் நகரசபை பிரதேசத்திலே பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கியுள்ளன. வடிகான்களை இருந்தாலும் எமது நகரசபை ஊழியர்களும் ஏனைய அரசியல் பிரமுகர்களின் பங்களிப்போடு ஒத்துழைப்போடு அவர்களின் தொண்டர்களின் பங்களிப்போடும் இயந்திரங்களின் பங்களிப்போடும் நாங்கள் நகரசபை ஊழியர்கள் மூலமாக பல்வேறு மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஏறாவூர் நகர பிரதேசத்திலே பிரதான வீதிகளிலும் உள்வீதிகளிலும் நீரோட்டத்துக்கு தடையாக இருக்கின்ற
விடயங்களை நாங்கள் சுத்தப்படுத்தி அவற்றை அகற்றி மிகவும் ஒரு சுமூகமான முறையில் எங்களது வெள்ள அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அதேபோன்று எங்களது வேறாவது நகர பிரதேச செயலாளர் அவர்களும் அவர்கள் உத்தியோகத்தர்களும் எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் வழிகாட்டலையும் வழங்கி வருகின்றார்கள். எனவே நாங்கள் தற்போது வருகின்ற மழையினை வெள்ளப்பெருக்கினை ஓரளவு கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு எங்கள் நகரசபை பணியாளர்களின் அயராத ஒத்துழைப்புடன் அவருடைய முழுமையான பங்களிப்புடன் நாங்கள் அர்ப்பணிப்போடு கடமையாற்றி வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்த போதிலும் மழை எமது கட்டுப்பாட்டை மீறி பெய்து வருவதனால் பல இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் முறையான ஏறாவூர் பிரதேசத்திலே முறையான வடிகான் வசதிகள் இல்லாத காரணத்தினாலே வெள்ள நீரோட்டத்தை நாங்கள் வழிந்தோடு செய்வதிலே பல்வேறு சிரமங்களையும் தாமதங்களையும் எதிர்நோக்கி வருகின்றோம். எனவே எதிர்காலத்திலே எமது பிரதேசத்துக்கு எமது நகருக்கு முறையான வடிகான் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நகரப்பகுதி மக்கள் விடுக்கின்ற வேண்டுகோள் எல்லா காணிகளையும் உங்களுக்கு உடைய பணி இடம்பெறும் வேண்டும். ஆமாம், நாங்கள் என்னென்றால் எங்களுக்கு மக்களிடம் வருகின்ற கோரிக்கைக்கு அமைவாக எங்களது பல பணியாளர்கள் மேற்கொள்கின்ற மேற்பார்வைக்கு அமைவாக நாங்கள் உரிய இடங்களுக்கு எங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் வருகின்ற போது எங்களுக்கு மேற்பார்வைகள் வழங்கப்படுகின்ற போது நேரடியாக நாங்கள் களத்துக்கு சென்று அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். தற்போது பிரதான வீதியில் ஏற்பட்ட வெள்ள காரணமாக வழிந்தோடி அந்த கடை வீதிகள் தாளப்பட்டிருக்கு. அதுக்குரிய பணியும் என்ன நடவடிக்கை நகரசபைக்கு முன்பாக வெள்ள நீரோட்டத்தை வழிந்தோடி செல்கின்ற பணியை அதேபோன்று எங்களது ரவிகேஸ்வர் பாலத்துக்கு அருகிலேயும் கடந்த சில தினங்களாக நாங்கள் எங்களது குறிப்பாக ஏறாவூர் டவுன், ஏறாவூர் பற்று போன்ற பிரதேசங்களில் நீர் நிரம்பி காணப்படுகின்ற நிலையில் எங்களது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அசைத் அலிசாஹிப் மௌலானுடைய வழிகாட்டலில் அவருடைய முதல்வர் அம்ஜத் மௌலானா அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் நாங்கள் நீரை வழிந்தோட செய்கின்ற செயற்பாடுகள் தற்பொழுது என்னுடைய அந்த பிரிவு இடம்பெற்று செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் இது மக்களுடைய அசௌகரியங்களை மேலும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே அரசியல் அதிகாரங்கள் இல்லாமல் இருந்த போதிலும் கூட அவர்கள் தங்களுடைய வேலையை மக்களுக்காக களத்தில் நின்று செய்வதை பார்க்கிற போது சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் இன்னும் மக்களுக்கான சமைத்த உணவுகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறான நிகழ்வுகள் இன்னும் சில தினங்களுக்கு தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே ஒரு மக்களுக்கு ஒரு காத்திரமான வேலை திட்டமாக இருக்கிறது. ஏறாவூர் நகருக்குள்ளேயும் உங்களோட பணி மேற்கொண்டு வருது. ஏறாவூர் குண்டகொண்டா வீதியில் மற்றும் ஏறாவூர் ஜிபிரியா வட்டாரங்கள் போன்ற பிரதேசங்களிலும் வேறான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். மக்கள் எங்கெங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் சென்று ஜேசிபி உட்பட எங்கள் ஆளணி உட்பட சென்று நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். உங்களுடைய தொலைபேசி இலக்கம் தரையிலுமா? என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை பொறுத்தவரையில் 077 41 74 889 077 192 132 4 போன்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மக்கள் நலீம் ஹாஜர் அவர்களின் துரித முயற்சியின் காரணமாக ஏறாவூரிலே தேங்கி நிற்கின்ற நீர் அனைத்தையும் வெளியேற்றுகின்ற வேலை திட்டம் அவரது சொந்த வாகனம் ஜேசிபி மூலம் சொந்த ஆள் அணியினூடாக வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே ஏறாவூர் மக்கள் சார்பாகவும் ஏறாவூர் மிச்சின மக்கள் சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்கள். உறுப்பினர் நலீம் ஹாஜியார் தலைமையில் வெள்ளப்பெருக்கில் நடைபெறுகின்ற சகல இடங்களிலும் தற்போது காலை 7 மணியிலிருந்து ஏறாவூர் பற்று மீராகேணி வேட்பாளர் மனாப் தம்பி அவர்களின் தலைமையிலே சகல வேலை திட்டங்களும், அதாவது ஏறாவூர் மடவுத்தடியில் இருந்து மாக்கார் ஸ்கூல் அடி தற்போது இப்படி எல்லா இடங்களிலேயும் பாதைகளை தோண்டப்பட்டு தண்ணி வெள்ளப்போக்குகளை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கின்றாங்க. தற்போது சதாங்குசைன் கிராமத்தில் பள்ளிவாசல் இருக்கின்ற ஒரு நாகமரம் ரோட்டை மடித்து விழுந்திருக்கின்றது. பல விடயங்களை ஏறாவூர் பார்லமெண்ட் உறுப்பினர் நலீம் ஹாஜியாரின் தலைமையில் மிகவும் சேவைகள், மிகவும் வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை மக்களுக்கு செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.